அடைச்சி ஓட்டுற தவறு தான். அது எப்படி ரைட்டுன்னு சொல்ல முடியும்? ரைட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம காரை ஓட்டுறோம், லைசன்ஸ் வாங்கி பிரேக்கை கையில் வச்சுக்கிட்டு சாதாரண 2 உயிர் சம்மந்தப்பட்ட மாட்டை போட்டுவிட்டு பின்னாடி 2 உயிர் இருந்து மாட்டுக்கும் மனுஷனுக்கும் கொஞ்சம் முன்னாடி உழவு பழைக்கிறது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ இல்லாத மாட்டுகளோட ஓட்டையில் இப்படித்தான் ஓட்டணும், பிரேக் அடித்து ஓட்டணும், ட்ராக்கில் ஓட்டணும்லாம் கீழே இருக்க பெரிய மனுஷங்க சொல்கிறாங்க. அது சாத்தியப்படாது. திறமையான சாரதினா மறித்து லேசுவாசாக ஓட்டுனதில் மாட்டெல்லாம் மூச்சாரிச்சு ரிலாக்ஸாக போச்சு, மாட்டுக்கு அறிவு இருந்துச்சு. இப்போ இருக்கிற பந்தயங்கள் யாருமே அடைக்கக்கூடாதுனால திறமைக்கு பரிசு இல்லாமல் ஃபுல்லாக மாடு ஓட்டி மாடு இருக்கிற நாளே தெரியாமல் வேகமாக முடிஞ்சிருது. லேசாக மறிச்சு ஓட்டுற மாதிரி இருந்த மாடுகள் தான் அன்றைக்கி இன்ஜின் செட் ஆன மாதிரி தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி புதுசாக வந்த மாடுகள் எந்த மாடும் இன்ஜின் செட் ஆகாது. ஏன்னா ஃபுல்லாக ஓட்டி அது மனசெல்லாம் கெட்டுருது. நம்ம குடும்ப அளவு அடைச்சி ஓட்டாமல் ஒற்றுமையாக இருக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஒரு சில நேரங்களில் சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியாகுது. ஆனால் முழுசாக நானும் மாற்றிருக்கேன்.